தான் நேசிக்கிறவர்களை சிட்சித்து வழிநடத்துகிற நல்ல தேவனாகிய கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் யோபு 9:34. அவர் தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக, அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. துதிப்பதற்கு யோபு 5:17. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். நாலா பக்கமும் அதிகமா கர்த்தரால நெருக்கப்படுற, கர்த்தர் என்னைய கண்டித்து கடிந்து கொண்டு சிட்சித்து வழி நடத்துகிறார்னு சோர்ந்து போறீங்களா? கர்த்தர் யார நேசிக்கிறாரோ அவங்களதான் அதிகமா சிட்சிப்பார். மேலும் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவனா இருக்கிறதுனால இந்த நாள்ல நாம கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தை செய்யலாம். கர்த்தர் தம்முடைய மிலாற்றையும் தம்முடைய உக்கிரத்தையும் நம்மை விட்டு விலங்கி அவருடைய பயங்கரங்கள் நம்மை தொடராதபடிக்கு கர்த்தர் நமக்கு தயவு செய்ய வேண்டும் என்றும், அவருக்கேற்ற நீதியிலும் பரிசுத்தத்திலும் நாம் வளருவதற்கு கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றும் அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது கர்த்தர் யாரையெல்லாம் தண்டிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள்னு வேதம் சொல்லுது. ஏன்னா கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தில் நம்மை நித்திய காலமாய் வாழ வைக்க நம்மை தகுதிப்படுத்தவே தண்டித்து சிட்சித்து வழி நடத்தி வருகிறார். அவருடைய தண்டனைகளை பெறுகிறவர்களுக்கு அவர் இரக்கமும் தயவும் செய்து கிருபையை அனுப்புகிற நல்ல தேவனுமாய் இருக்கின்றபடியால் அந்த நல்ல தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.